Cassini-Huygens mission has found that Titan has both methane and ethane. Methane is a chemical compound with a simple alkene group, which is main constant of natural gas. So 37th on the option B, 2 only. Apart 38th statement, the term 90-90-90 strategy recently seen in news is related to which of the following disease on the option A, AIDS. So 38 வந்து என்னன்னா வந்து 2022 என்ன டார்கெட்னா 90-90-90 என்ன டார்கெட்னா 90% லிவிங் ஹியூமன்ஸ் வந்து ஹெச்ஐவி டிடெக்ஷன் பண்ணணும். அந்த 90%ல வந்து அந்த ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பியில் போகணும். அந்த 90%ல வந்து வைரஸ் சப்ரஷன் நடக்கும். புரியுதா? இப்போது 100 பேருக்கு வந்து இருக்குன்னா இப்போ வந்து 100 பேர் வந்து ஹெச்ஐவி பேஷண்ட் டிடெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிடெக்ஷன் ஆஃப் 100 பீப்புள் இருக்காங்கன்னா நான் அதில் வந்து 90 பீப்புள் வந்து 100 பீப்புளில் 90 பேருக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குன்னு ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜில் இந்த 90ல் வந்து டிடெக்ட் பண்ணவங்க நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வர மாட்டாங்க. இவங்களை வந்து அந்த ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி அந்த தெரப்பியில் வந்து 90 பீப்புள் போடுறேன். அதில் வந்து 90% ஆஃப் பீப்புள் வந்து க்யூர் பண்ண முடியாது. வைரல் வந்து சப்ரஷன். ஸோ இதுதான் 90-90-90 ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அந்த டிசீஸ் இருக்குங்கிறதே தெரியவே தெரியாது. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் வரும்போது தான் டிசீஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த வந்து இப்போ வந்து ஹியூமன் இம்யூனோ வைரஸ், இந்த வைரஸ் வந்து இருக்கிறது ஹெச்ஐவிங்கிற கண்டிஷன் வந்து எய்ட்ஸாக மாறுது. எய்ட்ஸ் வந்து அக்வைர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இது வந்து டிசீஸாக மாறதுக்கு முன்னாடி ஹெச்ஐவி இருக்க அந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அவங்கள சீக்கிரமாக வந்து அவங்க லைஃபோட லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம இப்போ இருக்க ஐடியா.